பிதாவே அப்பா, இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய நாளுக்குள்ளாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தரப்போறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்க ராஜா. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இம்மட்டுமாய் கர்த்தர் வழிநடத்தின தேவன் இனிமேல் எங்களை வழிநடத்துவீங்க என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. இந்த நேரத்திலும் நம்ம ஒரு பாடலை பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா என்று சொல்லி உற்சாகமாய் நம்முடைய வீடுகளிலே கரங்களை தட்டி நம் ஆனந்தமாய் பாடல்களை பாடும் பொழுது நம்முடைய வீடு, நம்முடைய கூடாரம் ஆனந்த சத்தத்தினாலே நிரப்பப்படும், அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும். எதுவா இருந்தாலும் சாத்தானுடைய கிரியைகள், கன்னி வெடிகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய கூடாரத்தை விட்டு எல்லாவற்றையும், நம்முடைய குடும்ப சமாதானத்தை விட்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துப்பட போகிறார் என்று சொல்லி, சமாதான கேடுகள் இருக்குமாயின் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுவார் என்று சொல்லி நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோமாக. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். பாருங்க, ஆரம்பம் நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய எந்த காரியமானாலும் ஆரம்பம் அற்பமா இருந்தால், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிய பண்ணுவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார் என்று சொல்ல அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிட்டு இந்த பாடல்களை நாம் பாடுகிற பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கிரியை நடப்பிப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், சவால்களை சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க
இந்த உலகத்திலே சவால்கள், எத்தனை சவால்கள் நம்முடைய குடும்பத்திற்கு எதிர்க்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக அனைத்து சவால்களும், வேலை வாய்ப்பு இல்லாம எத்தனையோ சவால்கள். இந்த வெளியில போயிட்டா எத்தனை சத்துருவு இடையூறுகள் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிறது. எத்தனை 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 கோடி கோடி இப்படியாக பிசாசனம் செய்யற தந்திரங்கள், சூழ்ச்சிகள், மனித சூழ்ச்சிகள் எல்லாம், எரிச்சல், பொறாமை, அனைத்து சவால்களையும் நாம் ஜெயித்திட வேண்டுமென்றால், அந்த உலகத்துல ஜெயம் எடுக்க வேண்டுமென்றால் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளுக்கு வேண்டும். ஆண்டவருடைய பலன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். சவால்களை சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்களை சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட. இந்த நாட்களில குடும்ப உறவுகள் பார்த்தீங்கன்னா எத்தனை கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள், கணவன் மனைவிக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிசாசனம் கொண்டு வருகிற அந்த சிந்தனைகள், அதாவது அந்த காம வெறிகளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் இந்த நாட்களில பிள்ளைகள் போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற, குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எத்தனையோ காரியங்கள் இந்த நாட்களில குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், நம்ம கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களே, அந்த சமாதானத்தை நான் பெற்றிட வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மளுக்கு வேணும். அந்த சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு, அந்த சவால்கள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு முன்பாக இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற சவால்களை ஜெயிப்பதற்கு ஆண்டோடைய புதிய கிருபை மாத்திரம்தான் நம்மளுக்கு தேவை. ஆண்டோடைய பலன் மாத்திரம்தான், ஆண்டோடைய சமாதானம் மட்டும்தான் நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும், நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய முடியும். நம்முடைய பிள்ளைகளிடத்துல அந்த பரிசுத்தம் வேண்டுமானால் ஆண்டோடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதும். நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும், பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும், மற்றவர்களுக்கு ஒளியாய் சாட்சியாய் நிலை நிற்க முடியும் என்று சொல்லி நாம் நம்புவோமாக, விசுவாசிப்போமாக. அப்படியாய் நாம் இந்த பாடலை நாம் மூன்றாவது சரணத்தை கூட திரும்பவுமாய் நாம் பாடுவோம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆண்டோடைய புதிய கிருபை நம்மளை நிரப்பட்டும். ஆண்டோடைய புதிய நாள், இந்த நாளை, புதிய நாளை நாம் கண்டடைய செய்ய வைத்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக, நன்றி செலுத்துவோமாக. எத்தனையோ பலவீனங்கள் என் மேல ஆட்கொண்டு இருக்கிறது, எத்தனையோ சோர்வுகள், களைப்புகள், கண்ணீர்கள், எத்தனையோ இடர்கள் நம்ம மத்தியில காணப்படுகிறது. அதை நமக்கு சோர்வுகளாய் வழிநடத்துகிறது. இந்த நேரத்திலும் நம்ம ஆராதனை செய்வதற்கு நம்மளை சோர்வுகளாய் வழிநடத்துகிறது என்று சொல்லி நாம் நினைப்போமானால் ஆண்டோடைய புதிய கிருபை மாத்திரம் நம்மளை தாங்கும்படியாக, நம்மளை வழிநடத்தும்படியாக, நம்மளை நாம் இந்த சாத்தானின் எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிப்பதற்கு ஆண்டோடைய இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டோடைய அந்த அந்த இரத்த கோட்டைகளாய் நம்மளை ஆண்டவர் மறைத்து கொள்ளும்படியாக நம் ஆண்டோடைய சமூகத்துல நாம் அர்ப்பணிப்போமாக. அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் நம்மை விட்டு விலகும், எல்லா காரியங்களும் எல்லா துர்க்கிரியைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், தீங்கு எதுவும் அணுகாது என்று சொல்லி நாம் பாடுவோமாக. இரத்த கோட்டைகளை, ஆண்டவருடைய இரத்த கோட்டைகளாய் நாம் அணுகிற பொழுது நம்முடைய கூடாரத்தை எந்த தீங்கு அணுகாது, நாம் செய்கிற காரியங்கள் ஜெயமாய் வெற்றி பெறும் என்று சொல்லி நாம் நம்புவோமாக. இம்மட்டும் உதவின எபெனேசர் இனிமேலும் நம்மளுக்கு உதவி செய்கிற வல்லவராய் இருக்கிறாரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாயா இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறாரே,
இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். யெகோவா ஈராக கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொல்லப்படும் என்று சொன்ன அவருடைய வார்த்தை நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறாரே. யெகோவா ஷாሎም சமாதானம் அளிக்கிற கர்த்தராய் நம்மளோடு கூட இருக்கிறாரே. அந்த கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆண்டவருக்குள்ளாய் நிரப்புவோமாக. நிரப்புகிற பொழுது நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். நம்முடைய செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஜெயமாய் வெற்றி பெற செய்வாராக. இந்த நாளில் நாம் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே அறிக்கையிடுங்க. ஆண்டோடைய ரத்தம் நம்ம மேல பாய்கிற பொழுது எந்த ஒரு சாத்தானுடைய கிரியைகள் எதுவுமே நம்மளை அணுகாது. எந்த பாவ காரியங்கள் நமக்குள்ளா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாய், மன்னிக்கிறதுக்கு அவர் தயபெருத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. நம்மளை மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கட்டும், ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல பாயட்டும். அப்பொழுது அந்த ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு பாடல்களை பாடுவோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நமக்காக சிலுவையிலே, நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்தாரு. எதற்காக? நாம் இந்த உலகத்திலே ஜெயமாய் வாழ்வதற்கு, வெற்றியாய் வாழ்வதற்கு. ஆண்டவர் எவ்வளவாய் துப்பப்பட்டாரு, முள்முடி சூட்டப்பட்டார், நமக்காக கசேடிப்பட்டாரே. அந்த கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போமாக. அந்த சிலுவையின் ரத்தம் நம்முடைய கூடாரத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. அந்த சிலுவையின் ரத்தம் நம்முடைய பிள்ளைகள் மீது பாயட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நாம் கண்ணீர் சிந்தி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சத்துருவின் கிரியை திட்டங்கள் முறியடிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நாம் ஜெயம் எடுப்போமாக. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவான், எம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவான். உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியோ மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன், தேவனை ஒளியோ மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் ஒளியானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும்
மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர், என்னை ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை, அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர், என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நாம் ஆண்டவருக்குள்ளாய் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோமாக. ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மை மறைத்துக் கொள்ளும்படியாக இப்படியாக ஒரு அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு ஊழியக்காரர் வந்து மெக்சிகோ தேசத்திற்கு கடந்து செல்றாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளை அவங்க பெற்றோர்கிட்ட விட்டு செல்லுகிற பொழுது அந்த மெக்சிகோ தேசத்துல பார்த்தீங்கன்னா பாவம் நிறைந்த ஒரு தேசமா இருக்கிறது. இன்னுமாக பில்லி சுனிய கட்டுகள் மாந்திரியங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசமாய் அந்த தேசம் காணப்படுகிறது, மெக்சிகோ தேசம். அந்த இடத்துல இவங்க ஊழியத்துக்காக கடந்து செல்லுகிற பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதை ஊழிய செய்கிற நேரத்துல அந்த பில்லி சுனிய கட்டுங்கள் மாந்திரிங்க பண்ணுகிறவங்களாம் இவங்களுக்கு எதிர்ப்பாக, நீங்க பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, அந்த பிள்ளைகளை நான் என்ன செய்ய போறேன், நீ ஊழிய செய்ய முடியுமா அந்த தேசத்துல என்று சொல்லி அவர்களை பயமுறுத்துகிற வேலையில, ஆனாலும் அவர்கள் அந்த ஊழியக்கார பிள்ளைகள் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய அந்த வீட்டை சுற்றிலும் ரத்தம் நிறைந்திருக்கட்டும், இரத்த கோட்டைகளாய் மறைத்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர்கள் முழங்கால் படிட்டு கண்ணீர் சிந்தி அந்த நிமிடமே அவர்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய ரத்தம் அந்த வீடு கூடாரத்தை நிரப்பிற்று. அப்பொழுது அந்த மாந்திரிக செய்கிறவர்களா, அந்த பில்லி சுனிய கட்டுகள் செய்கிறவர்களா பார்த்தன எத்தனையோ ஓநாய்களை அனுப்பினாங்களாம். ஆனாலும் வீட்டை சுற்றிலும் அந்த அந்த ஓநாய்கள் ரத்தம் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம ஒரு இதுல நான் வாசித்தேன். ஆனால் ஒரு 2 நாள் கழித்து அவங்க ரிலேஷன் வந்து வருகிற பொழுது வீட்டை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஓநாய்கள் ரத்த சிந்தி காணப்படுகிறதே என்று சொல்லி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறப்ப, இந்த மாதிரி நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு காணப்பட்டது, பில்லி சூனிய கட்டுகள் மாந்திரியங்கள்லாம் காணப்பட்டது, அந்த உங்க பிள்ளைய ஊழியம் செய்யக்கூடாதபடி அந்த இடத்துல உங்களை பிள்ளைகளை கொன்று விடுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எச்சரிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிற பொழுது, இப்படியாக ஒரு பார்த்தீங்கன்னா இரத்த கோட்டை அவர் ஆண்டோடைய ரத்தம் எவ்வளவாய் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது. அந்த இரத்த கோட்டைகளாய் நம்முடைய குடும்பத்தையே நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம அர்ப்பணித்து செய்கிற பொழுது அது ஜெயமாய் முடியும் என்று சொல்லி நாம் நம்புவோம், விசுவாசிப்போமாக. ஏனென்றால் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் நம்முடைய தேவன், ஒரு சேனையா எழும்பி நிற்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அல்லவா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, நாம் எண்ண முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி அவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, செயலில் வல்லவரே மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆலோசனையில் பெரியவரே, யோசனையில் பெரியவரே மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஒரு சாவாமை உள்ளவரே மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உனக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே, நன்றி செலுத்துற ராஜா. இந்த உலகத்து பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது தகப்பனே, இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா. அப்பா எங்களால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது ராஜா. நீர் ஒருவர் போதும் ராஜா, நீர் ஒருவர் போதும் ராஜா. நீர் எங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறீங்களே, நீர் பெரியவராய் இருக்கீங்களே, நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இருக்கீங்களே சுவாமி. அப்பா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இருக்கிறேன் என்றவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் மத்தியிலே வாருங்க, எங்கள் மத்தியிலே இருங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்,
துதிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே. நன்றி செலுத்துற ராஜா, நன்றி செலுத்துற ராஜா. அப்பா 10,000 பேர் சிறந்தவரே. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். துரைத்தனங்களை ஆளுகை செய்து அம்மா நீ சிலுவையில ஜெயமாய் வெற்றி சிறந்தவரே. நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் திட்டங்களையும் கர்த்தர் முறியடிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெய கிறிஸ்துவை முன்பாக வைத்திருக்கிறபடியால் அப்பா நாங்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பாமே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உடைய வசனம் எங்களுக்குள்ளாய் அக்கினியாய் எழும்பட்டு ராஜா, அக்கினி ஜோலியாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எத்தனையோ இடங்களில் வெக்கப்பட்டு இருக்கிறோம் சாமி. அப்ப அந்த வெக்கப்பட்ட இடங்களிலே எங்களை தலை நிமிர பண்ணுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சிங்காசனங்கள் விட்டிருக்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி 24 மூப்பர்கள் மத்தியில விட்டிருக்கிற தேவனே, எங்கள் பரலோக தேவனே நன்றியோடு துதிக்கிற ராஜா. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உமக்கே செலுத்துகிற ராஜா. அப்பா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிற ராஜா. இந்த நேரத்தில் எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களிடத்துல பாவங்கள் இருக்குமா எங்கள் பாவங்களை மன்னித்து அப்பா உமக்கு நேராய் அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் எங்களை திருப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எந்த ஒரு சத்தத்தை கேட்க கூடாது ராஜா. உம்முடைய மெல்லிய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை செவிகளை விருத்த சேனப்படுத்துங்க. எங்களை இருதயத்தை விருத்த சேனப்படுத்துங்க ராஜா. எங்களுடைய கண்களை விருத்த சேனப்படுத்துங்க. எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.